அப்படி சொல்லிட்டு இருக்கா நீ அதாக்கும் செல்லப்பட்டி எங்க எனக்கு அறியும் நான் உங்ககிட்ட தான் குடிச்சேன் இல்லையோ அது நன்னாய் எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா உன் செல்லப்பட்டியும் சாம்பார்ல போட்டேன் போருமா நீ சரியான தள்ளி புளியாக்கும் நான் தள்ளி புளியானா நீ என்ன வாக்கு போடா இஞ்சி நீ சுக்கு பகவான் கொடுத்தாக்கும் நீ பெரிய பகவான் கொடுத்தாருக்கும் போடா நானாக்கும் இந்த கோலம் போட்டது ரங்கோலி நானாக்கும் போட்டது ரொம்ப நல்லா இருந்தது வாசல்ல அதுமேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன் பரவாயில்லை நான் இங்க குக்காக்கும் பாலக்காடு மணியர் தெரியுமா இங்க செல்லப்பட்டியை தேடின்ற ஒரு வயசானவர் இருந்தாரு அவரோட மகன் காமேஸ்வரன் திரிபுர சுந்தரி காமேஸ்வரன் என் பேரு திரிபுர சுந்தரி நல்ல பேரு പാലക്കാടായിരിക്കും எப்படி கண்டுபிடிச்சே நம்ம ഭാഷ നമുക്ക് தெரியாதா நானும் പാലക്കാട് പാലക്കാടാ എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം கிராமமும் குக்கா நீங்களும் குக்கு போயிட்டா குக்கிராமம் அப்பா இப்படி வாரும் பாலக்காட்டு மணியரே வாரும் காமேஸ்வரரே நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது தேடிந்தே இருப்பல செல்லப்பட்டிய காணோம் சொன்னலா காணோம் அதானே அது நானும் சொன்னேன் இந்த முதல்ல சாவி இப்படி வரது குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம் லோக் பண்ணாம வந்துட்டான் போய் பூட்டிட்டு வந்துரும் ஓடே செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன் போ இல்ல நானே வேறு வேணும் நீ என்ன சொன்னாலியா பகவான் உனக்கு கொடுத்துட்டார் குருவாயிரப்பா சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு திரிபுர சுந்தரி இல்லை நீ திருட்டு சுந்தரி போடண்டா நில்லு நான் போல இதங்க அப்பா தானே நான் சொல்றத கேளுங்க எதுக்கு கக்கணும் எனக்கு அப்பவே சம்சயம் அதுக்குதான் அங்க வந்து என் மேல ஈஷினாயா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க நான் இதை திருப்பி திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு தான் கேட்டா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன் நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா இந்த பாருங்க சத்தியமா நான் திருடலை என் பாட்டி இருக்கவா இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ இந்த பாருங்க என் பாட்டி தான் திருடுவாள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை என் தலையெழுத்து இந்த பாருங்க திருடுறா பாத்தலா பாட்டி என்ன வார்னி கொடுக்கிறா நீ என்னது நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாக்கும் கஷ்டகாலம் ஏழை பாட்டி கால பிடிக்க இந்த கதையில என்கிட்ட வேண்டாம் இங்க வாடாங்க உன்னை என்ன செய்யறேன் பார் ஐயோ எல்லாரும் வாங்க என் பேச்ச கைய பிடிச்சு எடுத்துட்டான் எதுக்கா கைய பிடிச்சு எடுத்தான்னு கேளுங்க வாய மூடு பொண்ணாத்துக்காரா புள்ளையாத்துக்காரா எல்லாரும் வாருங்க என்னாச்சு போடா சவட்டில் தெரியுமா கூப்பிடுறா உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம் என்னாச்சு நீங்க போங்க பாருங்க என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான் கையாக்கம் பிடிச்சுட்டு நான் அப்படி கையை பிடிச்சு இருக்கல கேட்டா கை பிடிக்கணும் யாரும் பேசப்படாதே வாய் முடிச்சு மாறுங்க என்ன பண்ணான் என் பேத்திய கையை பிடிச்சு எடுத்துட்டான் அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்லையாக்கும் அவனே கட்டு பாருங்க நானே பார்த்தேன் என்னடா அரைஞ்சிடுவேன் சும்மா இருடா நீ கையை பிடிச்சு இழுத்தாடா நீ உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கையை பிடிச்சு இழுத்தியா நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ கேட்கறதுக்கு மாத்திரம் போக சொல்லு நீ கையை பிடிச்சு இழுத்தியா ஆனாம் பிடிச்சேன் பீம் என்னோட ஷூ எங்க உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது உங்களை அன்னைக்கு வெளியே போக சொன்னல என் நிலைமை தெரியாம சொல்லாதீங்க சார் இந்த ஆக்டிங் அழகெல்லாம் வேணாம் உங்க அப்பா காலத்தை செருப்பா உடைச்சவன் உங்களுக்கு ஷூவா வேணாம் ஹலோ மதன் சார்கிட்ட பர்சனலா பேசுறோமா நான் தான் அவருக்கு எல்லாமே எங்கிட்டே சொல்ல
1 minute, please. You please get out. And close the door. ஹலோ ஹலோ Yeah. மிஸ்டர் மதுரகோபால் தானே? Yes, this is Madan speaking. உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா செத்து போய் கொஞ்ச நாள் ஆச்சு. இல்ல, உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. அதனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் நான் உங்க இடத்துக்கு வர முடியாது. வந்தா ஏன் உயிருக்கு ஆபத்து? ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் ஆந்தம் சர்ச்சு கிட்ட 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. No, wait. Look here, madam. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். நீ எப்படி பதுவே நீங்க சொல்றது நிஜம்னு நான் எப்படி நம்புறது? என்ன சாட்சி? உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. சாட்சி ஒண்ணும் இல்ல. நீங்க மெட்ராஸ்க்கு வந்து நான் சொல்றது பொய்ன்னு ஆயிட்டா அதனால உங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது நிஜமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. பீம், போன்ல ஒட்டு கேட்டேன். மதன் மெட்ராஸ் போறாரு சார். மதன் மெட்ராஸ் போனான்னா பாம்பே போனான்னா என்னைக்கு எங்களை கழட்டி விட்டானோ அன்னைக்கே குட் பை சொல்லியாச்சு. அதுக்கு இல்ல சார், உங்க பெரியப்பா சாவு ஆக்சிடென்ட் சாவு இல்லைன்னு. ஆமா, பெரிய அப்பா எப்படி செத்தா எங்களுக்கு என்ன? 3வது மட்டும் சாவை பத்தி எங்களுக்கு என்ன ஆக்குற? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அவினாஷி, நீங்க போலாம். எங்களுக்குள்ள ஏதோ பங்காளி சண்டை பிரிஞ்சாச்சு. நீங்க அப்படி இல்ல, மதன் கிட்ட வேலை செய்றீங்க. இனிமேலாவது வத்தி வைக்காம விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஏதாவது தகவல் கொடுத்தா தேர்வேடுதான். மாடியில இருந்து கீழே தள்ளுவேன். ஓகேவா? இங்கேயுமா? என்னங்க இது? எதையுமே மாடியில வச்சு பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் மாடியில இருந்து தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு. நான் வரேன் சார். ஒரு சின்ன வேண்டுதல். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ராம், ஏண்டா அவனை விரட்டின? உங்களுக்கு மூளையில டாடி, அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு. அப்பம் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதுல நீங்க சுவாரஸ்யம் காட்டினா உங்க மேலதான் சந்தேகம் வரும். கரெக்ட். டே ராம், அந்த லூசு நம்மகிட்ட சொன்னது அந்த மதன் கிட்ட போய் சொல்லட்டா? சொல்ல முடியாது டாடி. ஏன்? மதன் பெங்களூர் திரும்பினா தானே. நான் இங்க வந்திருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம். சரிங்க சார். கமா, சீக்கிரம் எடு. பின்னாடி உயரமா என்னோட ஆளு பீம்னு ஒருத்தன் வருவான். என்னது மேம்? மை குட்னஸ், போர்டா எழுதி கொண்டு வந்த என் பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறதான பிளடி ஃபுட். கமா. Excuse me. Come on. Quickly. ஃபாலோ பண்ணு.